டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த இண்டக்ஷன் குக்டாப் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணால் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வந்து கிடையாது, எந்த டிஸ்பிளேவும் எல்இடி இண்டிகேஷன் எதுவுமே வந்து வரல. இதுதான் வந்து இதில் ப்ராப்ளமு, பவர் ஆன் ஆக மாட்டேங்குது. இது எப்படி ஈஸியாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நாம் போகிற அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பவர் ஆஃப் பண்ணிட்டு பவர் அன்ப்ளக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டமில் இருக்க எல்லா ஸ்க்ரூவும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் அப்சர்வேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா புகஞ்ச மாதிரி வந்து பேர்ன் ஆகிருக்கு இந்த இடத்துல. அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரும் வந்து புகஞ்சிருக்கு. இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா புகஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃபியூஸு செக் பண்ணிக்கலாம். ஃபியூஸையும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், அதுக்கப்புறமா வந்து மாஸ்ஃபெட்டையும் வந்து செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரும் வந்து ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் வீக்காக இருக்குது. மற்ற காம்பனண்ட்லாம் வந்து எதுவும் பர்ன் ஆகலை. ஓகே, ஹீட் சிங்கையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபயரை வந்து செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் வந்து டயோட் மெஷர்மெண்ட்டில் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஓகே, மல்டிமீட்டர் ப்ரோப் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து இதில் இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயரில் பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ், இதுவும் ஏசி இன்புட், இது பாசிட்டிவ். நம்மளுக்கு இந்த கட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பின்னு. ஸோ இந்த சைடு அப்படியே இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து செக் பண்ணிக்கலாம். 2 3 1 2 3 4 லீட் இருக்கும் பிரிட்ஜ் ரெக்டிஃபயருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ராக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இன்புட் 230 வோல்ட் வர்றது 2-3ன்ற பின்னுக்கு. இதுக்கு இடையில் வச்சு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இன்டர்னலாக ஷார்ட் ஆகிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்புட் 230 வோல்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் ஆகும். இந்த ரெண்டு பின்னுக்குமே வந்து ரிவர்ஸ்லேயும் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து இன்புட் வந்து ஓகே. அதே மாதிரி 1-4க்கும் வந்து மல்டிமீட்டர் வச்சு ஏதாவது ஷார்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வேல்யூ தான் வந்து மெஷர் ஆகுது. அதே மாதிரி ஃபுல் வேல்யூ வந்து இப்போது ஃபஸ்ட்டு பின்லேருந்து எல்லா பின்னுக்கும் வந்து வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பின் வந்து நான் நெகட்டிவ் வந்து காமனாக வச்சிடறேன். அடுத்த செகண்ட் பின்னில் பார்த்தீங்கன்னா 0.443 வேல்யூ. ஃபஸ்ட்டு பின்னுக்கும் தேர்டு பின்னுக்கும் வந்து 0.449. ஃபஸ்ட்டு பின்னுக்கும் லாஸ்ட் பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா 0.39 400 வேல்யூ தான் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரீட் ஆகுது. ஸோ இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வந்து நல்ல கண்டிஷன், குட் கண்டிஷனில் தான் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஜிபிடியை வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஐஜிபிடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 லீட் இருக்கும். எமிட்டர், கலெக்டர், கேட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் டயோட் மெஷர்மெண்ட்டில் தான் செக் பண்ண போகிறோம். எமிட்டரில் வந்து பாசிட்டிவ் ப்ரோப் வச்சுட்டு நெகட்டிவ் ப்ரோப் வந்து காமனாக ஒவ்வொரு லீடுக்காக வந்து செக் பண்ணலாம். இப்போ கலெக்டருக்கும் எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா டயோட் மெஷர்மெண்ட் வந்து மெஷர் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து எமிட்டருக்கும் கேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் வேல்யூ 1.300 சம்திங் வேல்யூ காட்டுது. ஸோ அப்படியே ப்ரோப் வந்து நம்ம ரிவர்ஸில் போட்டுக்கலாம். எமிட்டரில் வந்து காமனாக வந்து பிளாக் ப்ரோபையும், கலெக்டரில் வந்து 1 by 1 வந்து இந்த ரெட் ப்ரோபையும் மாற்றி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் வந்து எந்த வேல்யூவும் வந்து வரல. நெக்ஸ்ட் வந்து எமிட்டருக்கும் கேட்டுக்கும் வந்து வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 0.400 அந்த வேல்யூ வந்து டயோட் மெஷர்மெண்ட் வேல்யூ வந்து வருது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஜிபிடியும் வந்து நம்மளுக்கு குட் கண்டிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பர்ன் ஆன ரெசிஸ்டர் என்ன வேல்யூவோ அதே சேம் வேல்யூ வந்து நம்ம இப்போ ரெசிஸ்டர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வீக்கான கெப்பாசிட்டியும் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நியூ கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 450 வோல்ட் 4.7 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் வந்து டீசால்டிங் பண்ணி எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசி கெப்பாசிட்டரில் வந்து பொலாரிட்டி இருக்கும். இங்கே
மைனஸ் அதாவது நெகட்டிவ்க்கு வந்து இங்கே ஒரு மாதிரி லைனிங் பிளாக் லைனிங் மாதிரி வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பின் மட்டும் இது மாதிரி நெகட்டிவ் மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க கெப்பாசிட்டர். அது பொலாரிட்டி வந்து பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டர் வந்து 330K ரெசிஸ்டர் வந்து நம்மளுக்கு பர்ன் ஆயிடுச்சு. இந்த ரெசிஸ்டர் வந்து வாங்கி மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ரெசிஸ்டர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கலாம் இதை. ஓகே, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பவர் சர்ஜுக்கான கெப்பாசிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரை சால்டரிங் ஆகிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த 2 லீடும் பார்த்தீங்கன்னா ட்ரை சால்ட் ஆகிட்டு இருக்கு. இதையும் வந்து ரீசால்டிங் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். எதுக்காகனா இப்போ வந்து நம்மளுக்கு பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா பவர் ஆன் ஆகுது, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா ஃபிசிக்கலாக பார்க்கும்போது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்து கிடையாது. அதனால் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எந்த பீப் சவுண்டு எதுவுமே வந்து வரல. ஓகே, இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஐசி ஒர்க் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற செக்ஷனுக்குலாம் வந்து நம்மளுக்கு பவர் போகும். இப்போ வந்து இந்த ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் பவர் எங்கேருந்து போகுதுன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த ஐசி தான் வந்து 230 வோல்ட் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி இந்த போர்டுக்கு வந்து இன்புட் பவராக வந்து கொடுக்கும். ஸோ இப்போ வந்து இதுக்கு இன்புட் பவர் வந்து முதல்ல வருதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ராக்கு இந்த லைன்லேருந்து ஃபியூஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபியூஸ் போட்டிருக்கு. இந்த இடத்துலேருந்து ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் அடிச்சிருக்காங்க. ஃபியூஸ் வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு வந்து இதுக்கும் வந்து டயோட் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டயோடு தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டயோட் மெஷர்மெண்ட் காட்டியிருப்பாங்க. ப்ளஸ் வந்து டிசியாக மாற்றி அந்த டிசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஜம்பர் இதுக்கு அடிச்சிருக்காங்க. இந்த ஜம்பர் தான் அது. இந்த ஜம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு டயோடை வந்து போட்டு அப்படியே இங்கே இன்புட்டாக கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசிஸ்டர் இருக்குது. இந்த ஐசிக்கு இன்புட் பவர் கொடுக்குற வந்து ரெசிஸ்டர். ஆக்சுவலாக இது ஃபியூஸ் மாதிரி ஆக்ட் பண்ணும். இது ப்ராப்ளம் ஆனாலும் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது ஷார்ட் ஆனாலோ இல்லை வந்து ப்ராப்ளம் இங்கே ஷார்ட் காட்டுது இல்லை ஏதாவது நம்ம ஷார்ட் பண்ணிடுறோன்னா இது வந்து ஒரு ஃபியூஸ் ஆக்ட் பண்ணி ஃபியூஸ் மாதிரி வந்து இது பர்ன் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா இந்த டயோட்லேருந்து இதுக்கு இன்புட்டாக கொடுக்குறாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிக்கு இன்புட்டாக போகுது. இது பார்த்தீங்கன்னா இங்கே லைன் இந்த பின்னில் வந்து கனெக்ட் பண்ணும்போது வந்து அதுக்கு ஃபியூஸுக்கு சீரீஸாகவும் 2 டயோடு வந்து அதுக்கு சீரீஸாக போயிட்டு ஜம்பர் அடித்து இங்கே வந்து இந்த ரெசிஸ்டர் ஆக்சுவலாக இதுவும் வந்து இந்த ஐசிக்கு வந்து ஃபியூஸாக வந்து ஆக்ட் பண்ணோம். இது வழியாக போயிட்டு தான் வந்து இதுலேருந்து தான் வந்து நம்மளுக்கு பவர் வந்து ஸ்பிட் ஆகும். விஐபிஆர் 12A என்ற ஐசி தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து அவுட்புட் தான் வந்து நம்மளுக்கு 5 வோல்ட்டா 18 வோல்ட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி எஸ்எம்பிஎஸ்ஸாக வந்து பிரியும். இந்த ஐசிக்கு இன்புட் பவர் போகலை. இப்போ வந்து இந்த ஐசியும் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டர் இது வரைக்கும் வந்து நம்மளுக்கு கன்னிட்டி வருதா, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டரும் நல்லா இருக்கா, இந்த ஐசி நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். மல்டிமீட்டர் வந்து டயோட் மெஷர்மெண்ட்டில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபியூஸ் வந்து ஓகேவான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஓகே தான், கன்னிட்டி வருது. இந்த பின்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின்னு தான். ஃபஸ்ட்டு இந்த பின்லேருந்து இதுக்கு லைன் வருதா செக் பண்ணிக்கலாம். இங்கே கன்னிட்டி வருது, ஃபியூஸும் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டயோடுக்கு இன்புட்டாக வந்து இந்த ஃபியூஸ்லேருந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டயோடோட அவுட்புட், இந்த டயோடும் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே ஜம்பர் போட்டு இந்த டயோடுக்கு வந்து இன்புட்டாக வந்து போகுது. இது வரைக்கும் வருது நம்மளுக்கு கன்னிட்டி. நெக்ஸ்ட் இந்த டயோடு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம்.
டயோடு வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராக் அடிச்சிருக்காங்க, இதுக்கு இன்புட்டாக போகும். பார்த்தீங்கன்னா இங்கே டயோட்லேருந்து இதுக்கு வந்து இன்புட்டாக போகுது. ஸோ இங்கேருந்து வந்து இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து கன்னிட்டி கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டரும் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெட் பிளாக், இது பார்த்தீங்கன்னா 22 ohms. இதிலே பார்த்தீங்கன்னா பாட்டம் சைட்லேயும் வந்து நம்மளுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 22R அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா என்ன வேல்யூ பக்கத்தில் ஆர்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஓம்ஸு. அதுவே கிலோ ஓம்ஸு எம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மெக் ஓம்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது 2Kல தான் வந்து இருக்குது டயோட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வேல்யூ. ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஓம்ஸும் வந்து அதிகமாக வச்சும் செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த ரெசிஸ்டர் ஓப்பன் ஆகிற ஜஸ்ட் ஃபியூஸ் மாதிரி தான். ஸோ அப்படின்னா இந்த சைடு இந்த ஐசியோ இல்லை இந்த அவுட்புட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபியூஸ் வந்து ஓவர் கரண்ட் எடுக்கும்போது வந்து ஃபியூஸ் வந்து பேர்ன் ஆகிடும். அந்த ரெசிஸ்டர் வந்து பேர்ன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஐசியை வந்து செக் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து ஐசி இந்த 4 பின்னுக்கும் இந்த இருக்கிற பின்னுக்கும் வந்து கன்னிட்டி வராது இந்த ஐசி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து இது காமனாக இருக்கிற ஒரு பின்னும் இதுலேயும் வந்து நான் செக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த பின்னுக்கும் டைரெக்டாக வந்து நம்மளுக்கு ஒரு பின்னுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லாகவே இந்த ஐசி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட் காட்டுது 00. இந்த ஐசி ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஐசி வந்து இந்த பின்னுக்கும் அவுட்புட் பின்னுக்கும் வந்து ஷார்ட் காட்டுது. இதுக்கு வந்து ஷார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஐசி வந்து ப்ராப்ளம்மு. இந்த ஐசி வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த ஐசி VIP-R12A அப்படின்னு சொல்லிட்டு ஐசி. இந்த ரெசிஸ்டரையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஐசியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வேக்யூம் பம்ப் இருந்துச்சுன்னா ஹீட் பண்ணி வேக்யூம் பம்ப் வச்சு எடுத்துடலாம். இல்லைன்னா வந்து இந்த கே டைப் சால்விங் பிட்டு இது லென்த்தாக இருக்கும் பட்டையாக, இது இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸியாக அப்படியே வேக்யூம் பம்ப் இல்லாமையே வந்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ ஐசி வந்து வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஐசியில் ஷார்ட் ஆகுதா இல்லைன்னா வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி அவுட்புட்லேயே வந்து ஏதாவது ஷார்ட் இருந்து அது மாதிரி வந்து ஐசி வந்து ஷார்ட் காட்டுதான்னு சொல்லிட்டு இன்னொரு டைமும் வந்து வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இதுக்கும் எந்த வித ஷார்ட்டும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐசியில் தான் வந்து ஷார்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஐசியில் தான் வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருக்கு. அதனால தான் வந்து அந்த ஃபியூஸும் வந்து போயிருக்கு. இந்த ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த ரெசிஸ்டரையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐசி வந்து புதுசு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஐசியை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஐசிக்கும் பார்த்தீங்கன்னா பொலாரிட்டி பார்த்து தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம மாற்றி ராங் டைரெக்ஷன் போட்டு இது பண்ணோம்னா மறுபடியும் ஐசி வந்து ப்ராப்ளம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா